ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள விக்ரமன் கையில தீப்பந்தத்தோட குதிரையில வந்து கொண்டிருக்கிறான். விக்ரமன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த காடு இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருக்குதே. காற்றின் திசை கூட ஏதோ ஆபத்தை சொல்வது போல இருக்கிறதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வராரு. திடீரென ஒரு சத்தம் கேக்குது. ஒரு மெல்லிய பெண் குரல் பாடுவது போலவும் அதுக்கப்புறமா அழுவது போலவும் கேட்குது. இப்ப விக்ரமன் குதிரையை நிறுத்தி, யார் அது? இந்த நள்ளிரவுல காட்டின் நடுவே ஒரு பெண் குரலா? யாராக இருந்தாலும் வெளியே வா அப்படின்னு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்துறாரு. இப்ப தாமரை மரத்தின் பின்னாடி நின்று கொண்டு, வேண்டாம் தளபதியே, ஒளியை கொண்டு இருளை தேடாதீர்கள். தேடி வரும் வெளிச்சம் சில நேரங்களில உங்களையே சுட்டெரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விக்ரமன் கோபமாக என்ன சொல்றாருன்னா, பேச்சை நிறுத்து. நான் விஜயநகரத்தின் தளபதி விக்ரமன். என் வாளுக்கு பயப்படாத உயிர் இந்த சீமையில் கிடையாது. உன் முகத்தை காட்டு அப்படின்னு கோபமா சொல்றாரு. இப்ப தாமரை மரத்துக்கு பின்னால் இருந்து மெல்ல வெளிவர்றாங்க. நிலவு வெளிச்சம் அவளோட முகத்துல விழுகிறது. அவளோட கண்கள் மிக தெளிவாகவும் ஒருவித சோகமாகவும் இருக்கிறத தளபதி பார்க்கிறாரு. இப்ப தாமரை மெல்லிய புன்னகையுடன், அழகிய மலர்களுக்கு பின்னால் முட்கள் இருக்கும் என்று தளபதிக்கு தெரியாதா? நான் இந்த பாதையில் தொலைந்து போன ஒரு நிழல் அப்படின்னு புன்னகையுடன் சிரிக்கிறாங்க. விக்ரமன் அவளோட அழகுல மயங்கி வாளை கீழே வைக்கிறாரு. இப்ப தளபதி என்ன சொல்றாருன்னா, மன்னிக்கவும், உன்னை யாரோ துரத்தி வருகிறார்கள் என்று நினைத்தேன். இந்த நேரத்துல ஒரு பெண் தனியாக இருப்பது பாதுகாப்பல்ல. உன்னை உன் இல்லத்தில் சேர்க்கவா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தாமரை என்ன சொல்றாங்கன்னா, என் இல்லம் சிதைந்து போய் பல காலங்கள் ஆகிறது விக்ரமா. இன்று இந்த இடிபாடுகளே என் உலகம் அப்படின்றாங்க. இப்படியே சில நாட்களும் போகுது. இவங்க 2 பேரும் இரவு நேரத்துல தனியா சந்திச்சுக்கிறாங்க. சிதைந்து போன ஒரு சிவன் கோயில் இருக்குது. விக்ரமனும் தாமரையும் ஒரு கல் தூணில அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப விக்ரமன் என்ன சொல்றாருன்னா, தாமரை, உன் கண்கள் ஏதோ ஒரு பெரிய அநீதியை சுமந்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றது. உன்னை பார்க்கும்போது என் போர் குணங்கள் அனைத்தும் மறைந்து போகின்றன. உன்னை என் அரண்மனைக்கு அழைத்து சென்று பட்டத்து இளவரசியாக்க விரும்புகிறேன் அப்படின்றாரு. இப்ப தாமரை கசப்பான சிரிப்புடன் என்ன சொல்றாங்கன்னா, அரண்மனையா? அந்த இடம்தான் என் வாழ்வை தலைகீழாக மாற்றியது. அங்குள்ள அதிகார பசி என் ரத்தத்தை குடித்தது அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே விக்ரமன் என்ன சொல்றாங்கன்னா, யார் உனக்கு தீங்கு செய்தது? உன் எதிரி யாராக இருந்தாலும் சொல். இந்த விக்ரமனின் வாள் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும் அப்படின்றாரு. அதுக்கு தாமரை என்ன சொல்றாங்கன்னா, நீதி கிடைக்காத விக்ரமா, பழிவாங்கல் மட்டுமே எனக்கு தேவை. நாளை நள்ளிரவு இதே இடத்திற்கு தற்போதைய ராஜகுருவின் மகன்களை அழைத்து வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கள்தான் என் துயரத்திற்கு விடை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா விக்ரமன் அங்கிருந்து தன்னோட மாளிகைக்கு கிளம்புறாரு. மாளிகைக்கு வந்த அவரு பழைய ஓலைச்சுவடிகளை தீவிரமாக தேடுறாரு. ஒரு பழைய ஓவியத்தை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைகிறாரு. இப்ப விக்ரமன் அதிர்ச்சியில் உறைந்து, இது இது தாமரை அல்லவா? ஆனால் இந்த ஓலைச்சுவடி 50 வருடங்களுக்கு முந்தையதே. இளவரசி தாமரை துரோகத்தால கொல்லப்பட்டாள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் நான் சந்திப்பது ஒரு ஆவியையா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இப்ப திடீரென மந்திரி அந்த அறைக்குள்ள நுழையிறாரு. இப்ப மந்திரி, என்ன தேடுறீங்க தளபதியே அப்படின்னு கேட்டுட்டு அவர் கையில இருந்த அந்த தாமரையோட ஓவியத்தை பார்க்கறாரு. இவர் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன சொல்றாருன்னா, ஆம், நீங்கள் பார்ப்பது உண்மைதான். அன்று அவளை சூனியக்காரி என்று பழி சுமத்தி இந்த குளத்தில்தான் அமிழ்த்தி கொன்றார்கள். அவளது ஆவி இன்றும் யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ தளபதி நடந்ததையெல்லாம் மந்திரி கிட்ட சொல்றாரு. இப்போ தளபதியும் மந்திரியும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, மறுபடியும் அவளை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு
காட்டிற்குள்ள இருக்கிற குளத்துல விக்கிரமன், மந்திரி மற்றும் அவரது மகன்களுடன் அங்கு வருகிறார்கள். தாமரை ஒரு மரத்தின் அடியில தேவதை போல் நிற்கிறாள். அவர்கள் அருகே வரும்போது அவள் முகம் கோரமாக மாறுகிறது. இப்ப விக்கிரமன் தாமரையை பார்த்து, நீ ஒரு ஆவியா? என்னை ஏன் ஏமாற்றினாய்? என் காதலை பழிவாங்க பயன்படுத்தி கொண்டாயா? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தாமரை பயங்கரமான குரல்ல, காதல் என்பது உயிருடன் இருப்பவர்களுக்கு தான் விக்ரமா. நான் அநீதியால் கருகி போன ஆத்மா. அன்று என்னை கொன்றவர்களின் வாரிசுதான் இவர்கள். என் இரத்தத்தால் சிவந்த இந்த குலம் இன்று இவர்களின் இரத்தத்தால் சாந்தம் அடையட்டும். தாமரை கையை அசைக்க குளத்து நீர் கொதிக்கிறது. மந்திரியும் அவரது மகன்களும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தியால் குளத்துக்குள் இழுக்கப்படுறாங்க. நீர் சிவப்பாக மாறுகிறது. விக்ரமன், வேண்டாம் தாமரை, நிறுத்து, இது பாவம் அப்படின்னு கத்துறாரு. இப்ப தாமரை என்ன சொல்றாங்கன்னா, பாவம் புண்ணியம் எல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாதா? அன்று எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. என் 50 கால காத்திருப்பு இன்றுடன் முடிவடைகிறது. தாமரையின் உருவம் மெல்ல புகையாக மாறி காற்றுல கரைகிறது. விக்ரமன் மண்டியிட்டு அழுகிறான். இப்ப தாமரையோட குரல் மெதுவாக கேட்கிறது. விக்ரமா, உன் காதல் உண்மையானது. என் தாகம் தீர்ந்துவிட்டது. ஆனால் இந்த பிறவியில் நாம் இணைய முடியாது. ஒருவேளை கால சக்கரம் திரும்பினால் வேறொரு யுகத்தில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைந்து போறாங்க. சூரியன் உதிக்கிறது. குளம் இப்போது சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் விக்ரமன் கையில் தாமரை கொடுத்த ஒரு பழைய மோதிரம் மட்டும் மிஞ்சி இருக்கிறது. அதிகார பசியால் வீழ்த்தப்பட்ட ஒரு ஆத்மா தன் காதலன் மூலமாக பழியை தீர்த்து கொண்டது. இன்றும் அந்த இரத்த குளத்தின் அருகே ஒரு பெண் பாடும் சோகமான கீதம் கேட்பதாக அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.